வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு நான் சொல்றேன், எப்பா இந்த நிமிஷத்துல உன் போனை வாங்கி ஒரு 2 days 1 day இல்ல உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ யூஸ் பண்ற அளவுக்கு நீ வெளிச்சமா இருக்கிறாயா? நீ சரியா இருக்கிறியா? நம்பி கொடுப்பேன் பாஸ்டர், என் பேகை நான் நம்பி கொடுப்பேன் பாஸ்டர், என் போனை நம்பி நான் கொடுப்பேன் பாஸ்டர், எனக்கு அப்படி இல்லை அப்படின்ற ஒரு தனித்துவமான அந்த கெத்து இருக்கு பாரு, அது மட்டும் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், நீ த பெஸ்ட். நீ கண்டிப்பா இடறல, நீ ஆண்டவரோட தான் இருக்கிற, உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ ஞானமுள்ள குழந்தை, நீ நல்லா இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணுவேன், உன்னை அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி உன்னுடைய குவாலிட்டியை நான் சொல்லிட்டே போகலாம். ஆனா இல்ல பாஸ்டர், கண்டிப்பா என் போனை எங்க மம்மி டாடி கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட தர முடியாது, என் பேகை தர முடியாது அப்படின்னு நீ சொல்லுவாயானால் நீ எவ்வளவு நல்ல அம்மா அப்பாவுடைய பிள்ளையா இருந்தாலும் இல்லப்பா, நீ சரியில்லைப்பா, நீ மாறணும்ப்பா, நீ ரெடி ஆகணும்ப்பா, நீ கேர்ஃபுல்லா இருப்பா, இது ரொம்ப டேஞ்சர்ப்பா, உன்னை கஷ்டப்படுத்திடும்பா, இந்த மாதிரி உனக்கு சொல்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. உன் மேல ரொம்ப அன்பு வச்சு நான் சொல்றேன், பாசம் வச்சு சொல்றேன், நீ இடறக்கூடாதுன்னு சொல்றேன். நீ கேட்கலாம், பரிசுத்தமா வாழ்ந்த உடனே என்ன கிடைச்சிட போகுது, நான் எந்த தப்பும் பண்ணாம கிடைச்ச உடனே என்ன கிடைச்சிட போகுது? உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு உன் மனசுல என்ன கிடைச்சிட போகுது என்ன கிடைச்சிட போகுதுன்னு கேட்கும். ஆனா ஒரு நாள் நீ பரிசுத்தமா வாழ்ந்ததை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அது யாருமே உனக்கு தர முடியாது. ஆனா நீ தப்பு பண்ணதை நினைச்சு ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்ட, நீ கண்டிப்பா வருத்தம் மட்டும்தான் படுவ. ஹலோ ஹலோ, நீ வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு, நீ சந்தோஷமா இருப்பதற்கு உனக்கு ரொம்ப தேவை என்ன தெரியுமா? பரிசுத்தம் தான் தேவை. ஹோலினஸ், பரிசுத்தம் மட்டும் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அவ்வளவு சீக்கிரமா கலக்கமும் பயமும் உன்னை தொட்டுறாது, உன்னை தொட்டுறாது. அவங்களை அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் விட்டுறவும் மாட்டாரு. உங்க பரிசுத்தத்திற்குன்னு ஒரு ரிவார்டை கண்டிப்பா கர்த்தர் வச்சிருக்க தான் செய்யறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு முன்பாக கரைதரையற்றவர்களாய், கரைதரையற்றவர்